ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரதர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஃபேமஸான புரிச்சக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க. ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நல்லா வதக்கிட்டு இப்போ அடுத்ததா 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. அடுத்து நான் இப்போது உப்பு போட்டு ஆல்ரெடி 5 விசில் விட்டு வேக வச்ச மட்டன் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சோண்டு நெக்ஸ்ட் 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அடுத்தது சீரகத்தூள் 1 ஸ்பூன், நெக்ஸ்ட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், நெக்ஸ்ட் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இப்போ நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு
பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க, நல்ல வாசனை கொடுக்கும். மூடி வச்சிருங்க, நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம பாதி லெமன் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இப்போ நம்ம சுவையான பொரிச்சக்கறி தயாராகிடுச்சு. இதை நம்ம தோசைக்கு இல்லை சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு கூட போட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.